அன்பான உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாளொரு நற்சிந்தனை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இந்த பொருண்மையை பற்றித்தான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். மனுநீதி சாஸ்திரம் பல வகைகளை சொல்லி இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு சில வகைகளை சொல்லி இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் இன்றைக்கு பிறப்பு என்பது எப்படி வகைப்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் சிக்கல்களில் இன்றைய சமூகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் அதை பற்றித்தான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஆதி காலத்தில் மனிதன் நாகரீகத்திற்கு முற்பட்ட நிலையில் காடுகளில் ஒரு நாடோடி சமூகமாக அலைந்து கொண்டிருந்தான். அவர்கள் நதிக்கரை ஓரங்களில் கூடி நாகரீகத்தை வளர்த்து கொண்டார்கள் என்கிறது அகழ்வாராய்ச்சிகள். இன்றைக்கு முதிர்ந்த நிலையில் நாகரீகத்தின் உச்சத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எப்படி ஒருவன் பிறந்தான் என்று மனுநீதி சொல்லுகிறது என்று சொன்னால், தலையிலிருந்து பிராமணர்கள் பிறந்தனர், தோள்களிலிருந்து க்ஷத்திரியர் பிறந்தனர், தொடைகளிலிருந்து வைசிகர் பிறந்தனர், பாதங்களிலிருந்து சூத்திரர்கள் பிறந்தனர் என்கிறது மனுநீதி. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அன்னையின் கருவறையில் 10 மாதங்கள் சுமந்த பின்புதான் ஈன்றெடுக்கிறாள் தாய் என்கிறது அறிவியல். இந்த இரண்டுக்குமான ஒப்புமைகளை எண்ணி பார்க்கிறேன். ஏன் இந்த வேறுபாடு? நாகரிகமற்ற சமூகத்தில் தன்னை விட வலிமையானவனை மன்னராக்கி கொண்டார்கள், அந்த குழுவின் தலைவராக்கி கொண்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. காரணம், அதிகாரம் பெற்றவர் யார் என்று சொன்னால், எவர் உயர்ந்த பொறுப்பில் அமர வேண்டுமோ அவர்களுக்கு தன்னுடைய உரிமையை வாக்கு சீட்டுகளின் வாயிலாக அளித்த பொதுமக்கள் தான் இன்றைக்கு அதிகாரமிக்கவர்கள். ஆக ஜனநாயக நாட்டில் வாக்குச்சீட்டுகளின் அடிப்படையில் நடைபெறுகிற போது இந்த ஏற்றத்தாழ்வுகளும் பிறப்பின் வேறுபாடுகளும் எப்படி நடக்கின்றன? இதனை கட்டுப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்குமாகத்தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக எவரும் எவருக்கும் ஆண்டானும் இல்லை, அடிமையும் இல்லை. எவரும் எவருக்கும் உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை. எவரையும் யாரும் எவரின் உரிமைகளையும் அவர்களுக்கு மீறி யாரும் பறித்து கொள்ள முடியாது என்பதுதான் அரசியல் சாசன சட்டம். அந்த வகைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அரசியல் சாசன சட்டத்தின்படி இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமூகத்தை, மாறுபாடுகள் இல்லாத சமூகத்தை, உயர்வு தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரியோர்களின், மூத்தோர்களின், பெருந்தலைவர்களின் வேட்கையாக இருக்கிறது. ஆக அவற்றை நிறைவேற்றுகிற வகையில் இன்றைக்கு நம்முடைய அரசியல் சாசன சட்டம்தான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதைகளை முறைப்படுத்துவதற்காகத்தான் நீதிமன்றங்கள் தங்களது கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்குள் இருக்கிற இந்த பாகுபாடுகள் ஒரு அடியாக இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முயன்று கொண்டிருக்கிறோம். ஆக மனிதனின் மனதில் படிந்து போயிருக்கிற இந்த அழுக்குகளை களைந்தெடுக்க வேண்டும். தூய்மையான மனதோடு அனைவரும் சமம் என்று எண்ணுகிற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு நாம் எல்லோரும் சமமானவர்கள், நாம் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக கலந்து சகோதரத்துவத்தோடு வாழ்வோம். இதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற சிந்தனை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இன்றைய நாள் இனிதாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் காலை 7 மணிக்கு சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.